ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாகா வாஞ்சா கல்ப கணபதி மந்திரம். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய சதுர்த்தி விழா, அவரை பற்றி கொஞ்சமாவது நாம் பேச வேணாமா? அவருடைய சதுர்த்தி விழா. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையார்னால தான் இன்னைக்கு தர்மமே வெல்லுங்கிற இந்த தலைப்பே பிள்ளையார் எடுத்து கொடுத்ததுனால தான் இந்த தலைப்பை இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த தலைப்பு எட்டயபுரத்து இசைப்புலவன் பாரதியின் இடத்துல இருந்து கொஞ்சம் கடன் வாங்கப்பட்ட தலைப்பு. விடுதலை போராட்ட காலம் இருந்தது பாருங்கள். இப்படியெல்லாம் நம் ஜனங்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது சுயராஜ்யமே என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு பிரகடனப்படுத்திவிட்டு நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற சுதந்திரத்தை பெறுவதற்காக பல பெருமக்கள் தியாகம் பண்ணினார்கள். அந்த விடுதலை போராட்ட காலத்தில் தான் எழுச்சியோடு எட்டயபுரம் பாரதி புலவன் பாடி புகழ்ந்தான். பாரத தேசத்தை அந்நியர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிற ஆதங்கத்தை பல பாடல்களில் தெரிவித்தான். மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு பாரதி பாடின ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு வரியைத்தான் இன்னைக்கு தலைப்பாக எடுத்துக்கிட்டு உங்களோட நான் அளவலாக இருக்கின்றேன். அதில் பாரதி சொல்லுகிறான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமோ எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவுவதும் காண்கிலையோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையால் பிரித்து காதல் இளைஞர் கருத்தெழிதல் காணாயோ எந்தாய் நீ தந்த இயற்பொருளெல்லாம் இழந்து நொந்தாருக்கு நீ அன்றி நோவழிப்பார் யாருளரோ இன்ப சுதந்திரம் நீ நின்னருளால் பெற்றதன்றோ அன்பற்ற மாக்கள் அதை பறித்தால் காவாயோ வான மழை இல்லை என்றால் வாழ்வுண்டோ எந்தை சுயாதீனம் இல்லை என்றால் தீனர் எது செய்வோமோன்னு பாடினான். பாரதி கேட்டான், தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ தர்மந்தான் வெல்லும், அந்த சான்றோர் சொல் கண்டிப்பாக பொய் ஆகாது. தர்மிஷ்டர்களாக இருக்கிறவர்கள், நியாயம் நீதி நேர்மை என்று இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்திக்க நேரும் போதும் தாங்கி கொண்டு சத்தியத்துக்காக நிற்பார்கள். ஆனால் சில காலகட்டங்களில் அப்படி தாங்கி அவர்களுக்கும் மனதளவில் சோர்வு வரும்போது நாம் நல்லபடியாக இருந்து நல்லதை செஞ்சு நல்லதை நினச்சி தர்ம வழியில் நின்று என்னத்தை கண்டோம், மேலும் மேலும் சிரமந்தானே படுறோன்னு சில வேளைகளில் மனசு விட்டு போகும். அதற்கு பிறகு அடுத்த வினாடியே சரி செய்து கொள்வார்கள். நாம் கஷ்டப்படுறோம், அதுக்கு காரணம் நம்ம கர்மா. நாம் அதுக்காக தர்மத்தை நொந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தர்மம் நம்மை கண்டிப்பாக நாம் நேர்ம வழியில் நடந்தால் தர்மம் நம்ம கட்டாயமாக வாழ வைக்கும். இந்த தேசத்தினுடைய தாரக மந்திரமே சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம்தான் ஜெயிக்கும். அதுதான் இந்த தேசத்தினுடைய மந்திரமே, அதுதான். தர்மமே வெல்லும்னு பாரதி சொல்லுகிறான். அது சான்றோர் சொல், அது பொய்யாகாது. தர்மமே வெல்லும். இதைத்தான் தலைப்பாக நான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தர்மத்துக்கு மாறாக இருக்கக்கூடியது அதர்மம். இந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த போராட்டம் இருக்கிறது பாருங்கள். அந்த போராட்டத்தையும் அதனுடைய வெற்றியையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் பாரத தேசத்தின் இதிகாசம்தான் மகாபாரத கதை. அதுவும் பிள்ளையாரோட சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா அதை எழுதி கொடுத்தவரே பிள்ளையார் தான். அதை சொன்னவர் வியாசர், எழுதினவர் விநாயகர். இவ்வளோ பெரிய பாரத கதை, பெரிய கதை. இந்த கதையை மடமடன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவராக வியாச பகவான் இருந்தார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வேகத்துக்கு அவராலேயே அவர் சொல்லக்கூடிய வேகத்துக்கு எழுத முடியாது. பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை அனுப்பணுமானா வேகமாக எழுதுகிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு டிக்டேட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அதை பார்த்து பிழை திருத்தி கம்ப்யூட்டரில் போட்டு அனுப்பிச்சிடலாம்.
சொல்லக்கூடிய வேகத்துக்கு வியாசரால் எழுத முடியாது. அப்போ வேகமாக எழுதுகிற ஒருத்தர் தேவைப்பட்டார். யாரை சரணாகதி பண்ணுவது? பிள்ளையாரப்பா. மடமடான்னு சொல்லிட்டு போவேன், எனக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லை, நீ தான் கருணை புரியும். பிள்ளையார் சொன்னார், இங்கே பாரு, எனக்கு நிறையா வேலை இருக்குது, இருந்தாலும் நீ கேட்டதுக்காக நான் எழுதி கொடுக்குறேன். ஆனால் ஒரு இடத்துல கூட நீ நிறுத்தக்கூடாது. நீ எங்கேயாவது நிறுத்தினேயானா நான் வேறு வேலைக்கு போடுவேன். விடாமல் நீ சொல்லிகிட்டே வந்தால் ஒரே மூச்சில் எழுதி முடிச்சிருவேன்னார். லட்சம் கிரந்தங்கள் வியாசர் சொல்லிகிட்டே வரும்போது வியாசர் சொன்னார், நான் விடாமல் சொல்லிட்டு வரேன், ஆனால் நான் சொல்கிற வார்த்தைகளினுடைய பொருளையும் அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும். சரி சொன்னார் பிள்ளையார். வியாசர் சொல்ல ஆரம்பித்தார். மடமடன்னு விநாயகப் பெருமான் தன்னுடைய தந்தத்தில் ஒன்றை ஒடித்து அதை எழுத்தாணியாக வைத்து கொண்டு மகாமேரு மலையில் பாரத கதையை வியாசர் சொல்ல சொல்ல எழுதுகிறார். 100 ஸ்லோகன் மடமடன்னு போகும். அந்த 101வது வரும்போது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா வியாசர்? 101வது வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் 5 அர்த்தம் 6 அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு பதத்துக்கும் உள்ள அர்த்தத்தை 5 6 7 அர்த்தம் கூட இருக்கும் ஒரு பதத்துக்கு. இதையெல்லாம் மனசில் இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம். அதை மடமடன் வியாசர் சொல்லிட்டு அந்த கிரந்தத்துக்கு பாரத குட்டுன்னு பேர். ஏன்னா அதுக்குள்ள அவ்வளோ ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி அவர் புரிந்து கொண்டு அந்த கிரந்தத்தை எழுதி முடிக்கிறதுக்குள்ள, அந்த ஸ்லோகனை எழுதி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த 100 மடமடன்னு 100 ஸ்லோகன்களுக்கு ஒரு முறை பாரத குட்டு என்று பல அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளாலான ஸ்லோகத்தை வச்சு விநாயகரை எழுத வச்சு இவ்வளோ பெரிய பாரத கதையை நம்முடைய கரங்களில் தவள விட்டிருக்கிறார் வியாச பகவான். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ எவ்வளவு பெரியவர் அந்த வியாச பகவான். அந்த வியாச பகவான் அருளிய மிகப்பெரிய செல்வம் தான் பாரத தேசத்தினுடைய இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கிற மகாபாரத கதை. தர்மம் எப்படி வென்றது, தர்மம் என்றால் என்ன, தர்மத்தினுடைய அகல நீளம் யாது, இது எல்லாம் பாரதத்தில் சொல்லப்பட்டுகிறது. உங்களுக்கு தெரிஞ்ச கதை, அதனால் அதில் உள்ள சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தெரிந்த கதை என்பதனால். பாண்டவர்களும் கௌரவர்களும் சோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் சொந்தம் கொண்டாடாமல் எப்பொழுதும் பகையே பாராட்டி கொண்டிருந்தார்கள். துரியோதனாதியர்கள் கேட்கவே வேண்டாம். குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் இடையில் நடந்த போராட்டம் தான் பாரத கதை. தர்மிஷ்டர்கள் 5 பேராக இருந்தார்கள், அதர்மிகள் 100 பேராக இருந்தார்கள். 100 பேராக இருக்கிற அதர்மிகள் 5 பேராக இருக்கிற தர்மிஷ்டர்கள் மேலே பொறாமப்பட்டு அவர்களுக்கு என்னென்ன சிரமங்களை கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து துன்பப்படுத்தினார். பீஷ்மரை பற்றி சொல்லும்போது பாரத கதை சொல்லுகிறது, அடங்காத காட்டு விலங்குகளோடு போராடுகிற வேட்டுவன் கூட கொஞ்சம் சௌகரியமாயிருப்பான், அதை விட மோசம் பீஷ்மருடைய நிலைமை. இந்த 100 பேருடைய அதர்மத்தை பொறுத்துக்க முடியாமல் அவர் பட்ட சிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு. ஆரம்பத்திலிருந்து பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் துரியோதனாதியர்கள். அதனால பெரியவங்களா சேர்ந்து பண்ணின ஏற்பாடு கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் இதயம் இணக்கமாக இருக்காதான்னு நினச்சி தான் கௌரவர்களுக்கு அஸ்தினாபுரம், பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தம்னு வச்சாங்க. ஆனால் அஸ்தினாபுரத்தில் இருக்கும்போது எப்பவும் துரியோதனாதியர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை பற்றி தான் நினைப்பு. எப்பவும் பாண்டவர்கள் அழிய வேண்டும் என்கிற எண்ணம் தான். துரியோதனன் பொறாமை தீயில் வெந்து போய் கொண்டிருந்தான். அவன் சோதரர்களும் ஏறக்குறைய அப்படித்தான் இருந்தார்கள். துரியோதனன் என்ன சொல்றானோ அது எவ்வளவு தீமையாக இருந்தாலும் அதை செயல்படுத்தி கொண்டு இருந்தார்கள். பாண்டவர்கள் மனத்தளவில் எந்த பொறாமையும் இல்லாமல் தர்மிஷ்டர்களாக பெரியவர்கள் காட்டுற வழியில் நடந்து வந்தார்கள். நாரத மகரிஷி தர்மபுத்திரனை சந்திக்கிறார். ஒரு நாள் அவர் சொன்னார், தர்மபுத்திரா, நீ உன் தந்தை நல்ல கதியை அடைவதற்காக ராஜசூய யாகத்தை பண்ணி சாம்ராட் பதவியை அடைய வேண்டும் என்று அவர் வழிகாட்டினதுனால தர்மனுடைய பதில் வருகிறது பாருங்கள். எப்படி வருகிறது? தர்மன் சொன்னான், ராஜசூய யாகம் பண்ணுறதுக்கு பல நாட்டு மன்னர்களை வென்று அவர்கள் செல்வத்தை எல்லாம் கொண்டாந்து குவிச்சு இல்லையா ராஜசூய யாகம் பண்ணணும்.
ஆனால் எனக்கு தான் அடுத்தார் செல்வத்து மேலே ஆசை இல்லையே தான். நாரதர் சொன்னார், நீ போகவில்லை என்றால் உன் தம்பிமாரையாவது அனுப்பி மன்னர்களின் செல்வத்தை கொண்டு வந்து குவித்து இந்த யாகத்தை செய். அப்போதான் உன்னோட தகப்பனுக்கு நல்ல கதி கிடைக்கும், உனக்கு சாம்ராட் பதவி கிடைக்கும். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து பீமனும் அர்ஜுனனுமாக போட்டி போட்டு கொண்டு குவித்தார்கள். ராஜசூய யாகம் அவ்வளோ சிறப்பாக நடந்தது. எல்லாரும் வந்தார்கள். துரியோதனாதியர்களும் யாகத்தை பார்க்க வந்தார்கள். தர்மபுத்திரனுக்கு கிடைத்த மரியாதையை பார்த்து அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. பாண்டவர்கள் ஏராளமான செல்வத்தை குவித்திருக்கிறார்களே என்று பொறாமை தீயில் வெந்தான் துரியோதனன். அப்புறமா இந்திரபிரசத்திலிருந்து திரும்பி அஸ்தினாபுரம் போன பிறகும் அந்த பொறாமை முடியவே இல்லை. அந்த பொறாமை கனல் எரிந்து கொண்டே தான் இருந்தது. அப்போ தர்மன் சொல்கிறான், தர்மனுடைய செல்வத்தை பார்த்துவிட்டு வந்த பிறகு துரியோதனன் அஸ்தினாபுரத்துக்கு வந்த பிறகு அவன் பேச ஆரம்பித்தான். எவ்வளவு செல்வத்தை தர்மன் சேர்த்து விட்டான், அவனுக்கு இனிமேல் யாரும் நிகரில்லை என்கிற நிலைமைக்கு வந்துட்டான். நாம் என்னதான் செய்ய போகிறோம்? தாதவிள் கோழை மாலை தர்மன் மாமதலை பெற்ற மேதகு வேள்வி செல்வம் வேந்தரில் யாரை பெற்றார்? ஏதளவு அவன் தன் வாழ்க்கை யார் இனி எதிர் உண்டு? பக்கத்தில் இருந்த கர்ணன் சொன்னான், நீ சொல்றது ரொம்ப சரி, யாரும் இனிமேல் அவனை வெல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தர்மன் உயர்ந்து விட்டான். எவ்வளவு செல்வத்தை குவித்திருக்கிறான் பார்த்தாயா அப்படின்னு கர்ணனும் சொல்லுகிறான். இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சகுனி துரியோதனனை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்துவேன். அந்த சகுனி சொன்னான், அதையெல்லாம் நினச்சி துரியோதனா நீ கவலைப்படாத, அவைகளெல்லாம் இன்று தர்மனுடையது, நாளை அந்த செல்வத்தை உன்னதாக்குவேன் என்றான். உடனே துரியோதனன், சகுனி மாமா என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் என்றான். அந்த செல்வத்தை நாளை உன்னதாக்குவேன். இது சாத்தியப்படுமா என்று கேட்டான் துரியோதனன். ஏன் சாத்தியப்படாது? சூதாட வரவழைத்து வஞ்சனையாக அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் கவர்வதை தவிர வேறு வழி இல்லை என்றான் சகுனி. தப்பற சூது கொண்டு இனி சதிப்பதே கர்மம் என்றான். ஒப்பர பனைத்த தோழா, இனி தப்பற சூது கொண்டு சதிப்பதே கர்மம். உடனே பக்கத்தில் இருக்கிற கர்ணன் சொன்னா, இல்லை, வாழ் எடுத்துட்டு போய் சண்டை போட்டு போர்க்களத்தில் வெற்றி அடைந்து செல்வத்தை கொண்டு வந்தால் சிறப்பு. வஞ்சனையா சூதாட வச்சு சாம்ராஜ்யத்தை கவர்ந்து கொள்வது சரியா என்று நினைத்தால் அது கோழைத்தனமா தெரிகிறது என்றான் கர்ணன். செல்வத்தை கவர வேண்டும் என்பதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை, ஆனால் எப்படி கவர்வது என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்றான். உடனே துரியோதனன் சொன்னா, கர்ணா, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சகுனியின் முடிவே சரியானது, நீ பேசாமல் இரு. ஆக வரவழைச்சு சூதாட வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு அழகான மாளிகை கட்டப்பட்டது அஸ்தினாபுரத்தில். அந்த மாளிகையின் அழகை பார்ப்பதற்கும் விருந்துண்பதற்கும் வரும்படியாக பாண்டவர்களை துரியோதனாதிகள் அழைத்தார்கள். அவர்களும் வந்தார்கள். வந்தவர்கள் புது மண்டபத்தை சுற்றி பார்த்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், பெரியவர்களை வணங்கினார்கள். அவர்கள் வந்ததற்காக விசேஷமான விருந்து ஏற்பாடாகி இருந்தது. எல்லாரும் சபையில் அமர்ந்திருந்தார்கள். இப்போ சகுனி மெல்ல ஆரம்பித்தான். சகுனி சொன்னான், சாப்பாடு தயாராக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, அது வரைக்கும் கொஞ்சம் பொழுதுபோக்கலாமே என்றார். பொழுதுபோக்கலாம் என்று சொன்னவுடன் காய்களை எடுத்து உருட்டி கொஞ்சம் சூதாட்டம் ஆடலாமே, நேரம் போவது தெரியாமல் இருக்குமே என்று சொல்ல ஆரம்பித்தார். உடனே தர்மபுத்திரன் இதை கேட்ட உடனே தர்மபுத்திரன் சொன்னான், சூதாட வேண்டுமா பொழுதுபோக்குவதற்காக? வேண்டாம் வேண்டாம், நான் சூதாட வரவில்லை. சூதாட்டம் என்பது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றா வைக்க தகுந்தது, நான் வரமாட்டேன். ஒரு மனிதன் சூதாடினான் என்றால் அவனுடைய அறிவு, ஆண்மை, வீரம் எல்லாம் பறிபோகும். பெரியவர்கள்லாம் சூது தீது என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் வரமாட்டேன்னு சொன்னான் தர்மன். அடியும் ஆண்மையும் மன்னவர்க்கு அரசும் தேசம் படியுமாமறை ஒழுக்கமும் கல்வியும் ஒரு சேர மடியுமால் மதி உணர்ந்தவர் சூதின் மேல் வைப்பரோ மனம் என்றான். அறிவுடையவன் சூதாடுவானா? நான் வரமாட்டேன்னா. சகுனி சொன்னா, அறிவு இருந்தால் தான் சூதே ஆட முடியும், ஏன்னா அறிவுடையவன் சூதாடுவானான்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு வேண்டாம், நான் வரவில்லை என்றான் தர்மன். உடனே சகுனி சொன்னா, தெரிஞ்சு போச்சு, ராஜசூய யாகம் பண்ணி ஏராளமான செல்வத்தை சேர்த்துருக்கியா இல்லையா?
எங்களோட சூதாடினா எங்கே அதில் ஒரு பகுதி குறைஞ்சி போகுமோன்னு உன்னோட லோபித்தனம் அதான் வரமாட்டேங்கிறேன்னா. நீ ஒரு கஞ்சன், நீ ஒரு லோபி அப்படின்னா சகுனி. அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தர்மன் பேசாமல் இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற பீமன் யாரடா பார்த்து லோபின்னு சொல்லுவேன். ராஜசூய யாகத்தில் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னம் பாலித்து உபசரித்தவனாக இருக்கிற வள்ளல் இந்த தர்மனை பார்த்து நீ லோபின்னு சொல்கிறதான்னு கதையில் கை வச்சான் பீமன். பக்கத்தில் இருக்கிற காண்டீபத்தில் கை வைத்தான் அர்ஜுனன். இந்த காட்சியை தர்மன் பார்த்தான். இவன் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான், நம்ம வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவோம், அவன் ஏதாவது நம்ம இழிவாக பேசுவான், அதை கேட்டு நம்ம தம்பிமாருக்கு கோபம் வரும். அந்த கோபத்தில் ஒருத்தன் வில்லை எடுப்பான், ஒருத்தன் கதையை எடுப்பான், இந்த இடமே சண்டை களமாக மாறும். நம்மால் அது ஆகப்படாது. இந்த சண்டை வராமல் தடுக்கணும்னா தர்மன் சூதாடினான்னு நம்ம பழிச்சாலும் பரவாயில்லை, ஆனால் இங்கே தலைகள் உருளக்கூடாது, இங்கே சண்டை வந்துடக்கூடாது. அந்த சண்டையை தவிர்ப்பதற்காகவாவது நாம் அடங்கி போக வேண்டும் என்று பீமா அர்ஜுனா பேசாமல் இருன்னு சொல்லிட்டு கொண்டா சூதுக்காயன்னு உட்கார்ந்துட்டான் தர்மன். மாயச்சூதினுக்கே ஐயன் மனமிணங்கி விட்டான். தாயமுருட்டலானார் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான். நேயமுள்ள விதுரர் போல நிதி உணர்ந்தோர் எல்லாம் வாயை மூடிவிட்டார், தங்கள் மதிமயங்கி விட்டார். மதிமயங்கி போய் விதுரர் போன்றவர்கள் வாயை மூடி இருக்கிறார்கள், சொன்னால் எடுப்படாதுன்னு. வேற வழி இல்லாமல் மாயச்சூதினுக்கே ஐயன் மனமிணங்கி விட்டான். கொண்டா சூதுக்காயன்னு உட்கார்ந்தான். எதிரில் உட்கார்ந்து ஆடக்கூடிய சம தகுதி உடையவன் துரியோதனன். அவனல்லவா அமர வேண்டும், அவன் அமரவில்லை. துரியோதனன் சொன்னான், நான் ஆட மாட்டேன், எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி ஆடுவான்னா. சகுனி காய்களை எடுத்து கொண்டு வந்து உட்காருகிறான். அவன் ஏற்கனவே சூதாடி பழக்கமுடையவன், யாரை வேண்டுமானாலும் வெல்லுகிற ஆற்றலுடையவன். இந்த களத்தில் சூதாடினார்கள். பொன்னையும் பொருளையும் பசுக்களையும் நிலத்தையும் சொத்துக்களையும் சுகங்களையும் பணைய பொருளாக வச்சு எல்லாம் ஆடி ஒன்று ஒன்றா தோற்று. அதனால தானே சொன்னாங்க, தோற்க தோற்க ஆசையை உண்டாக்கக்கூடிய சூது. தோற்க தோற்க இதை வச்சு அதை பிடிக்கலாமான்னு ஒவ்வொன்றா வச்சு எல்லாத்தையும் எழுந்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் நாட்டையும் வைத்து இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தான் தர்மன். தம்பிமாரையெல்லாம் வைத்து இழந்தான், நாட்டையும் வைத்து இழந்தான், பிறகு தன்னையே சூதாடுகளத்தில் பணைய பொருளாக வைத்து இழந்தான். ஆடிழந்து விட்டான் தர்மன், ஆள் இழந்து விட்டான், மாடிழந்து விட்டான் தர்மன் மந்தை மந்தையாக. வீடிழந்த சகுனி பின்னும் பேசுகின்றான், நாடிழக்கவில்லை தர்மா, நாட்டை வைத்து இழந்தான். சும்மா ஆட்டையும் பொன்னையும் பொருளையும் தானே வச்சு ஆடி இருக்க, உன் நாட்டை வச்சு சூதாடுன்னு சொன்னா அப்போவாவது நாட்டை வச்சு ஆடலாமான்னு யோசித்தானா என்றால் இல்லை. தம்பி மாறி வைத்து ஆடினான், ஒவ்வொருவரையா தோற்றான். தன்னையும் வைத்து ஆடினான், தோற்றான். வேறு வழி இல்லாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தான். சகுனி சொன்னான், ஏன் கவலைப்படுகிறாய்? ஆடுவதற்கு பொருள் இல்லை என்றா வருத்தப்படுகிறாய்? உன் மனைவியை சூதாடுகளத்தில் வைத்து ஆடு, இழந்ததையெல்லாம் ஜெயிக்கலாம் என்றார். அப்பொழுதும் அந்த பாஞ்சாலன் தேவியை சூதாடுகளத்தில் பணைய பொருளாக வைக்கலாமா, இது சரியா என்கிற சிந்தனை இல்லாமல் அவளையும் வைத்து ஆடினான், தோற்றாள். அவளை வச்சு ஆடி தோற்ற பிறகுதான் ஒரு குரல் ஒலிக்கிறது, இனிமேல் அவளும் நமக்கு அடிமை. அவளை கூந்தலை பற்றி இழுத்து கொண்டு வந்து இந்த சபையில் நிறுத்து என்றான் துரியோதனன். எவ்வளவு பெரிய அதர்மம் பாருங்கள், இழுத்து கொண்டு வந்து நிறுத்து என்கிறான். துச்சாதனன் போனான் பாஞ்சாலியை அங்கிருந்து அழைத்து கொண்டு சபையில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக துச்சாதனன் போனவன் சொன்னான், எல்லாத்தையும் சூதாடுகளத்தில் வைத்து இழந்தான் உன் கணவன், உன்னை அழைத்து கொண்டு வரும்படியாக ஆணை, புறப்படு என்கிறான் துச்சாதனன். பாஞ்சாலிக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில்? என்று அழுது துடிக்கிறாள். மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறான். இந்த பீழையை நோக்கினன் பீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம். துயர் கூடி தருமனை நோக்கிய அவன் கூறிய வார்த்தைகள் கேளிரோ, சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணயம் என்றே அங்கோர் தொண்டைச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய்? மாதர்குல விளக்கை, அன்பே வாய்ந்த வடிவழகை,
அந்த சுடர்மகளை ஆடி துளைத்து விட்டாய். நாட்டையெல்லாம் இழந்தாய், நாங்கள் பொறுத்திருந்தோம். மீட்டும் அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம். துருபதன் மகளை திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், இவருக்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை. ஐயோ தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்றான் பீமன். எந்த சூதுக்காய்க்கு பணைய பொருளா பாஞ்சாலியை வச்சு ஆடினானோ தருமன், எரிதழலால் அந்த கையை எரித்து விடுவோம் என்று கோபப்படுகிறான் பீமன். ஏன்னா பாஞ்சாலி பட்ட துயர் அப்படி. பற்றி இழுத்து கொண்டு வா என்று சொன்னவுடன் மைக்குழலை பற்றி இழுக்க போறான் அந்த புறத்தில் துச்சாதனன். எப்படி பாருங்கள், பாஞ்சாலி வேற வழி இல்லை, மனுஷனோட கெட்ட நேரத்தினுடைய உச்ச கட்டம். இந்த மாதிரியான உச்சகட்டத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாமல் திணறி போய் விடுவார்கள். உன்னை ஆடி தோற்று விட்டான், அவைக்கு அழைக்கிறான் துரியோதனன். ஆடி விலைப்பட்ட தாதி நீ, உன்னை ஆள்பவன் என் அண்ணன் சுயோதனன், மன்னர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கொண்டு வருகன சொல்லிட்டான் துச்சாதனன் சொன்னான். பாஞ்சாலி உடனே கேட்டா, ராஜமாதா இல்லையா, அரச குடும்பத்து பெண். அவ கேட்டா, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, தன்னையும் இழந்துட்டாரு சூதுல, அதுக்கப்புறமா என்ன வச்சு தோத்துட்டாருன்னு சொன்னா அது எப்படி சட்டப்படி செல்லுபடி ஆகும்? தானே அடிமையாகி நிற்கும் போது அடிமைக்கு மனைவி என்கிற உரிமை கிடையாது. அதற்கு பிறகு என்ன வச்சு ஆடினால் அது செல்லுபடி ஆகாது. முதல்ல என்ன வச்சு ஆடி பிறகு அவரை வச்சு ஆடி இருந்தால் செல்லுபடி ஆகும். தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றால் சட்டப்படி அது செல்லுபடி ஆகாது. பாஞ்சாலி சொல்றா, எனக்கு துச்சாதனன் சொன்னா இந்த சட்டத்தை எல்லாம் சபையில வந்து நீ பேசு, என்னிடம் சொல்லி புண்ணியம் இல்லை, நேர சபையில வந்து இந்த சட்டத்தை பேசுனா. சட்டம் தெரிந்த ராஜமாதா என்பதனால் சட்டம் தன்னை காப்பாற்றும்னு நினைச்சா. ஆனா அது எடுபடலை. வேற வழி இல்லை, இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கணும், வேற வழி இல்லை. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போறதுன்னு பாஞ்சாலி துச்சாதனனை பார்த்து, துச்சாதனா நான் வர முடியாத நிலைமையில இருக்கிறேன், எனக்கு கருணை காட்டு என்றாள். அன்பர்களே, இதுதான் சிரமத்தினுடைய உச்ச கட்டம். பாஞ்சாலிக்கு இருந்த கெட்ட நேரத்தோட உச்ச கட்டம். உதவி கேட்டு அயோக்கியனையும் பார்த்து கை கும்பிட வேண்டிய நிலைமைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருமானால் அதை விட கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மோசமான நேரத்தை சந்தித்தாள். துச்சாதனா எனக்கு கருணை காட்டு அப்படின்னு பாஞ்சாலி அவனை பார்த்து கெஞ்சுகிறாள். அவனா கருணை காட்டுவான்? மாடு மாதிரி துச்சாதனன், மலர் மாதிரி பாஞ்சாலி. மாட்டுக்கும் மலருக்கும் போட்டி வச்சா என்ன ஆகும்? தர தர என்று அவள் கூந்தலை பற்றி இழுத்து கொண்டு போனான். நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிழுத்து சென்றான். வழிநடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். உறவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ, வீரமில்லா நாய்கள் விலங்காம் இளவரசன். தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கிய பொன்னை அவளை அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணை போமோன்னு கேட்குறான் பாரதி. எல்லாரும் பார்த்தவங்கெல்லாம் ஐயோ 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 இப்படி ஒரு பெண்ணை பண்ணுறானே, ஒருத்தராவது போய் தடுத்து நிறுத்தலை. இப்படி செயல்படாத வெறும் வாய்ச்சொல்லுக்கு பேர் வச்சான் பாரதி பெட்டை புலம்பல்னு. சும்மா இப்படி புலம்புறதுனால என்ன சாதிக்க போகிறார்கள்? ஒருத்தராவது போய் ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்குற தைரியம் ஒருவருக்கு கூட இல்லை. இவ்வளவு பெரிய சிரமத்தை அனுபவித்தாள். சபையில் கொண்டு வந்து நிறுத்தின உடனே துரியோதனன் சொன்னான், ஆடையை பற்றி இழு என்று. எப்படி துடித்திருப்பாள்! இந்த சபையில் உள்ளவங்களையெல்லாம் பார்த்து கேட்டா, பெண்டீர் தமை உடையீர் பெண்களுடன் பிறந்தீர், பெண் பாவம் அன்றோ பெரியவசை கொள்ளீரோ, கண் பார்க்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டு. பெண்ணை பெற்றவர்களே, பெண்ணோடு பிறந்தவர்களே, பெண்ணை மணந்தவர்களே, உங்களுக்கெல்லாம் இறக்கம் இல்லையா? நான் ஒரு பெண், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணப்படாதா? என் மானத்தை ரட்சிக்க ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டீங்களான்னு கெஞ்சினாள். யாரும் வாயை திறக்கலை. பித்தாமகர் பீஷ்மர் குல முதல்வர் பாட்டனார் அதே சபையில் உட்காந்துருக்கார். சோப்ரா பாரத கதையை எடுத்து காட்டினார் பாருங்க. அப்போ அந்த சீன் வரும்போது பாஞ்சாலி கதறுவா. பீஷ்மரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வேறு வழி இல்லாமல் தன்னோட 2 கையையும் அவர் உட்காந்துருக்கிற ஆசனத்தில் அப்படியே வச்சு நெரிப்பார். 2 கையையும்
அந்த நாக்காளியோட கையில் வச்சு இப்படியே நெரிச்சிட்டு இருப்பார். என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே. பீஷ்மர்கிட்ட போய் பாட்டனாரே, நான் உங்கள் குலத்து பெண்ணல்லவா, என்னை காக்க வேண்டாமான்னு கதறுகிறாள். ஒன்றும் பதில் இல்லை. வேறு வழி இல்லை, பற்றி இழு என்று சொல்லுகிறான் துரியோதனன். துச்சாதனம் பிடிச்சி ஆடை தலைப்பை பிடிச்சி இழுத்தான். உடம்பை விட்டு போயிடப்படாதேன்னு 2 கையாலையும் பிடிச்சி இறுக நிறுத்தி பார்த்தாள். அவன் இழுக்கிற இழுப்புக்கு இந்த ஆடை நிற்குமா? அப்புறம்தான் அவளுக்கு வேற வழி இல்லை. இனிமேல் என்னவானாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எது ஆனாலும் ஆகட்டும். எனக்கு இந்த சபையில் ஆடை அவிழ்க்கப்பட்டு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அந்த அவமானம் பகவானுக்கே சமர்ப்பணம். இல்லை, ஏதாவது அருளி செயலின் மூலமாக என் மானத்தை காப்பாற்றினால் அந்த தன்மானமும் அந்த பகவானுக்கே சமர்ப்பணம். எது ஆனாலும் ஆகட்டும், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ அதற்கு நாயகமே பாடினாங்களே அடியார்கள். 2 கையையும் பிடிச்சிருந்த கையையும் எடுத்துட்டு தாம் பலத்து மேல் உள்ள நம்பிக்கையை முற்றிலுமாக விட்டுவிட்டு பகவானை பரிபூர்ணமாக சரணாகதி அடைவதாக கை 2ஐயும் மேலே நோக்கி தூக்கினார். தூக்கினவர் சும்மா தூக்காமல் கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டு தூக்கினாள் கரங்களை. அவள் சொன்ன அடுத்த நிமிஷம் துச்சாதன ஆடையை பிடிச்சி இழுத்தான். இழுக்க இழுக்க உடம்புல இருந்து புடவைகள் வந்து வந்து மலை மாதிரி குவிந்து கிடக்குது. ஆறாகி இருதடங்கன் அஞ்சனமெம் புனல் சோர அழகம் சோர, வேறாய துகில் தகைந்த மெய் சோர, வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றலறி, நாவில் ஊறாத அமிழ்து ஊற உடல் புழகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே. கோவிந்தா கோவிந்தான் அழைத்த குரல் முடிவதற்கு முன்னால் கோடி முழங்கொடுத்து பாஞ்சாலியின் மானத்தை காப்பாற்றினான் பகவான். இது எல்லாம் நடந்தது எதனால? அதுதான் தர்மம், பாரதம் சொல்ற தர்மம். இது எல்லாம் நடந்தது எதனால் என்றால், திட்டவட்டமாக சூதாட வரமாட்டேன் என்பதை திட்டவட்டமாக அந்த முடிவில் 100% நிற்காததுனால. பாரதம் சொல்லுகிறது, அது பக்கமே தலை வச்சு படுக்காத. எந்த ஒரு தீய பழக்கமாக இருந்தாலும் சரிதான். எனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க, என்னை விட்டுருங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதை இவனுக்கு பழக்கிறவன் என்ன சொல்கிறான், இது சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான், சும்மா கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிட்டு போகிறது தான், அதுக்காக உன்னை என்ன தினமுமாக குடிக்க சொல்கிறோம், இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அவுன்ஸ் தான், நாங்கள்லாம் குடிக்கலையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா மிதமாக குடித்தா ஒன்று. இப்படி 100 கதை சொல்லுவான் இவனை டெம்ப்ட் பண்ணுறவன். திட சித்தத்தோடு ஒருத்தன் இருந்தான்னா நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இந்த கதைக்கு வரல, இதில் மட்டும் என்ன சேர்க்காத, எனக்கு இந்த பழக்கம் கிடையாது, நான் வரமாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்லி அதில் நிற்கணுமா இல்லையா? 99% சூதாட வரமாட்டேன்னு தர்மன் சொன்னான். ஆனால் அந்த 1% ஒரு சின்ன குறை வந்து சேர்ந்துருச்சு. என்ன தெரியுமா? நான் மாட்டேன், சூதுனால என்னென்ன தீமைன்னு எல்லாம் சொன்னான் தர்மன். பாரத கதை சொல்லுகிற நுட்பமான தர்மம். ஆனால் அந்த 1% வேற வழி இல்லை, சண்டை வந்துடும், அதுக்கு பதிலாக ஆடவாவது செய்வோன்னு உட்காந்துட்டான். கடைசி வரைக்கும் திட்டவட்டமாக வரமாட்டேன்னு மறுத்து இருந்தான்னா இந்த கஷ்டம் வந்திருக்காது. இதை வியாசர் சூட்சுமமாக என்ன சொல்கிறாருன்னா, நல்லவன் தான், தர்மிஷ்டன் தான், ஆனால் இந்த சூதாட்டத்து மேலே கொஞ்சம் அவனுக்கு மனசில் ஒரு ஆசை உண்டு. அந்த சின்ன பலவீனம்தான் அவனை வீழ்த்தியதுன்னு வியாசர் சொல்கிறார். இதை நம்ம ஏற்றுக்குவோமா, இது சரியா அப்படின்னு ஏற்றுக்குவோமா அப்படின்னா, அந்த காரணத்துக்கு ஒரு காரியம் இருக்கணும் இல்லை? இந்த சூதாட்டம்லாம் முடிஞ்சு எல்லாம் தோற்று 12 ஆண்டு வனத்தில் வாசம் பண்ணிட்டு ஓராண்டு மறைந்து வாழ்கிறதுன்னு அஞ்ஞாத வாசம் போகிறாங்கல்ல. அப்போ யார் யார் என்ன வேஷத்தில் போகிறதுன்னு பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தர்மபுத்திரர் சொன்னார்னா, பேரை மாற்றிக்கிட்டு கங்குபட்டர்னு பேர் வச்சுக்கிட்டு விராடனுடைய சபையில் போய் அவனுக்கு ஜோதிடம் பார்த்து சொல்லிக்கிட்டு, நாள் காலமெல்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டு, சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு, பொழுதுபோக்காக விராட மன்னனோட சூதாடிக்கிட்டு என் நேரத்தை கழிப்பேன்னார். பொழுதுபோக்கா அந்த விராட நாட்டில் போய் அந்த மன்னனோட சூதாடி நேரத்தை போக்குவேங்கிறார். அப்படின்னா அந்த ஆட்டத்து மேலே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்தது தான் சந்தர்ப்பம் வரும்போது தலைகீழா தர்மனை புரட்டி போடுகிறது.
எவ்வளோ அழகாக பாரதம் சொல்லுகிறது பாருங்கள். அது ஒரு பலவீனமான விஷயமாக இருந்ததுனால தான் ஒரு சரியான நேரத்தில் சகுனியால் இவனை கவிழ்த்த முடிந்தது. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சி கூட எந்த தீய பழக்கம் பக்கத்துலேயும் போயிடாத. போனேன்னா அந்த பழக்கம் உன்னை சிறைப்படுத்தும், பிறகு உன்னை அடிமைப்படுத்தும். அதுக்கு பின்னால் என்ன கேடுகள் உண்டோ அது எல்லாம் நடக்கும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் தலையை கொடுக்கக்கூடாதுன்னு பாரத கதை சொல்லுகிற தர்மனுக்கே இந்த நிலைமைன்னா சாமானிய மனுஷனுக்கு என்ன கதை? அதனால் இந்த மாதிரி பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதே அப்படிங்கிற பெரிய தர்மத்தை பாரத கதை நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இதனால் ஏற்பட்ட விளைவு தான் 12 ஆண்டு காலம் வனத்தில் வாசம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு பாண்டவர்கள் வந்தார்கள். வனத்தில்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது. வனவாசம்னா ஒவ்வொரு இடமா இடம் பெயர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும்.